திமுக கூட்டணி இருந்ததோட பலன் உங்களுக்கு கிடைச்சிருந்தா இல்லையா? ம். பானை சின்னத்தை வாங்கிட்டீங்கல்ல நீங்க. 2 எம்பிக்கள், 4 எம்எல்ஏக்கள் மூலமா நீங்க வந்து பானை சின்னம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருது இல்லையா உங்களுக்கு? அதனால வந்து அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுக வந்து நிச்சயமாக வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய செல்வாக்கு, அவங்களுடைய கொள்கை உறுதி, அந்த கூட்டணியில அவங்களுடைய பங்களிப்பு போன்றவற்றெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நாட் ஒன்லி விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் எல்லாருமே கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த கூட்டணி வந்து வெற்றியை நோக்கி போகும்போது, சில இடங்களை நாங்க குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சில பேரை நம்ம புதுசா சேர்த்திருக்கோம். கூட்டணியோட வெற்றியை கருதி தான் நம்ம சேர்த்திருக்கோம். காங்கிரஸுக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுத்தது உண்மைதான். பட் அந்த சூழல்ல வேற வழி கிடையாது. அவங்கள தக்க வைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை இவங்க ஏத்துக்கிறாங்களா, ஏத்துக்கலையான்னா ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கும் வந்து அதாவது நான் அப்படி சொல்லி அவங்களை கொச்சப்படுத்த விரும்பல. வேற இடம் கிடையாது, போறதுக்கு வேற இடம் கிடையாது, அவங்க இங்கேயே இருக்காங்க அப்படி கிடையாது. ஒரு கொள்கை உறுதியோட இங்க இருக்காங்க. அதாவது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கை உறுதியோட இங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ன்றது வந்து ஏதோ ஒரு அதாவது ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டா இருக்கு. இவங்க போய் ஏதாவது சொன்னா ஒரு செய்யற விஷயமா, இல்ல மக்கள் பிரச்சனைகள், விரோத பிரச்சனைகள் ஏதாவது அவங்க கையில எடுத்தாங்கன்னா, போய் அது சட்டசபையில பேசினா அதை கேட்டு நிவர்த்தி பண்ற ஒரு கவர்மெண்டா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால வந்து ஸ்டாலினுடைய அணுகுமுறை ஸ்டாலினுடைய அணுகுமுறை வந்து இந்த கட்சிகளுக்கு ஓரளவுக்கு உடன்பட்டு போற அந்த அணுகுமுறை அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 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 இப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அது வந்து ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த அடிப்படையில வந்து ஸ்டாலின் வந்து ஒரு உரிய கௌரவம், உரிய மரியாதை அந்த அடிப்படையில வந்து அந்த இடங்களும் அந்த நேர்மையா அது நியாயமா கிடைக்க வேண்டிய இடங்கள் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்காங்க.